நயினார் நாகேந்திரனுடைய வரலாறு 82 83 தான் ஆரம்பிக்குது. திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாம வேலை தேடி அலைஞ்ச ஒரு இளைஞனுக்கு முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கம் அவர்களுடைய அரவணைப்புல ஐயா தர்மலிங்கம் தான் முதல்ல நயினார் நாகேந்திரனை கூட்டு போய் அப்ப அன்னைக்கு சபாநாயகர் அந்த ஐயா PH பாண்டியன் அறிமுகப்படுத்துறாரு. தம்பி நல்ல பையன், நம்ம கட்சியில வரணும்னாரு, இளைஞரு, அந்த திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில இருக்கிற அந்த சாராய கடை உரிமத்தை தம்பிக்கு கொடுத்தா தம்பி பிழைச்சுப்பாரு, நம்ம லோக்கல்ல நம்மளுக்கு கொஞ்சம் பயன்பட்டுக்கும் அப்படின்னு சொன்னதுனால முதல் முறையா ஐயா PH பாண்டியன் ஒரு சாராய கடைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா அது நயினாருக்காக. தொழில எல்லாரும் அவர் மட்டுமா செய்கிறாங்க? அது வந்து தொழில். அதை வந்து ஏன் அதை நீங்கள் அதை குறிப்பிட்டு அதை சொல்கிறீங்க? அது எல்லாரும் நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்கல்ல. இது வரலாறு சொல்லக்கூடாதா? அப்ப இந்த வரலாறை வந்து சொல்லாத அளவுக்கு நீங்க அவ்வளவு மோசமான வரலாறுக்கு சொந்தக்காரரா? அதாவது வரலாறை கேளுங்க தயவு செய்து, இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் போய் சேரட்டும். அப்படி சாராய கடை சாம்ராஜ்யத்துல ஆரம்பித்தார். அப்புறம் தர்மலிங்கம் தான் விதை போட்டார் அதுக்கு. தர்மலிங்கம் எதை எதிர்பார்த்து நயினாருக்கு செஞ்சாரோ அவருக்கு கல்தா. அப்புறம் அப்படியே காணான்னு அழைக்கப்படுகிற கருப்புசாமி பாண்டியனிடம் தஞ்சம் புகுந்தார், அடைக்கலம் பெற்றார். அப்புறம் காணாவை காலி பண்ணி காணா வந்து திமுகவுக்கு போன டயத்துல காணாவின் இடத்தை, காணாவுக்கு எப்படி பிஏவா இருந்து வளர்ந்தாரோ, பிஏ கூட இல்ல, அதிகாரப்பூர்வமான பிஏ கூட கிடையாது, ஒரு எடுபடின்னு வச்சுக்கலாம், அப்படி வளர்ந்து காணா இடத்தை சசிகலா குடும்பத்தினுடைய சலுகையால் பெற்று திருநெல்வேலியில 2001 போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகி அந்த 5 ஆண்டுகள்ல வளமிக்க துறைகளை சசிகலா குடும்பத்தின் தயவால் பெற்று வாழ்ந்தவர் இந்த நயினார் நாகேந்திரன்.